ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சிக்கனில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். வாங்க இதை எப்படி டக்குன்னு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது செய்ய நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். எந்த மாதிரி பீசஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சிக்கனை நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் தயிர், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கை வச்சு நல்லா அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் எல்லா இடத்துலையும் பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டுக்கு விட்டுடலாம். அப்போ இது நல்லாவே ஊறி வந்துடும். சைடில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய தக்காளி, இது கூட ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் நமக்கு சிக்கன் ஊறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஜீரகப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்து பொரிய விட்டுட்டு இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கி வரணும், அதாவது நல்லா வதங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கணும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, முந்திரி பருப்பு பேஸ்ட்டு, அதையும் இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அதாவது காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது 2யுமே மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு அந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா அந்த மசாலா சுருண்டு வரும். அந்த சுருண்டு வர ஸ்டேஜில் தான் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நம்ம இது கூட ஆட் பண்ணணும். பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வற்றி சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு, எண்ணெய் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு அந்த சிக்கனை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியுமே உங்களுக்கு வற்றி உங்களுக்கு கிரேவி மட்டும் கரெக்டாக செட் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மேரினேட் பண்ணும்போது நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நான் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் வைக்கல அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துருங்க. உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இது ஒரு நல்ல திக்கான கிரேவியாக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது வந்து எல்லாத்துக்கூடையும் நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். பரோட்டா, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கூடையுமே உங்களுக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். ரைஸ் கூடயுமே சூப்பராக மேட்ச் ஆகும். இது மாதிரி நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.